இன்னைக்கு இந்த காணொலியில நாங்கள் சின்ன இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சரிதானே? இந்த லவ்வர்ஸ் இருக்கணும் தானே, இவங்களுக்குள்ள சண்டையில் வந்தா நீங்க என்ன மாதிரி சண்டை உடுப்பினம், அந்த சென்டென்சஸ் அப்படி இருக்கும், அந்த சென்டென்சஸ் அப்படி அனுப்பினோம், மெசேஜ் பண்ணினோம், என்ன அந்த சென்டென்சஸ் அப்படி இருக்கும். இதுகள் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு நான் அந்த வகையான சென்டென்சஸ் தான் சொல்லி தர போறேன். சம்டைம் அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கலாம். ரைட்? ஸோ காணொலியை மிஸ் பண்ணாங்க, தொடர்ந்து பாருங்க. இந்த காணொலியில முழுக்க ஒரு 30 சென்டென்சஸ் தந்திருக்கிறேன். எல்லாமே லவ்வர்ஸ் சண்டை பிடிக்கிற விஷயங்களா தான் இருக்க போது. ஒரு கலக்கலான வீடியோ. ஸோ தொடர்ந்து பாருங்க. காணொலிக்கு ஒரு லைக் கொண்டு போட மறந்துடாதீங்க. ஓகே, நீ மாறிட்ட மாதிரி இருக்குது, நீ மாறிட்ட போல இருக்கு. இந்த லவ்வர்ஸுக்குள்ள சண்டை வரைகளை இப்படி கதைப்பினம் தானே நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரும் மெசேஜ் பண்ணுவீனா, என்ன இப்படி மெசேஜ் பண்ணுவீனா, என்னண்டு யூ சீம் டு ஹேவ் சேஞ்ச். அந்த தமிழுக்கு தான் அர்த்தம். யூ சீம் டு ஹேவ் சேஞ்ச். நீ மாறிட்ட மாதிரி இருக்கு. ஓகே, சோ இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். இப்பெல்லாம் உனக்கு என்னில கவனம் இல்ல. யூ டோன்ட் கிவ் மீ அட்டென்ஷன் நவ். யூ டோன்ட் கிவ் மீ அட்டென்ஷன் நவ். இப்பெல்லாம் உனக்கு என்னில கவனமே இல்ல. யூ டோன்ட் கிவ் மீ அட்டென்ஷன் நவ். சண்டையில கடைசி கட்டம் வரைக்குள்ள கதைப்பினவன சரி உன்ற விருப்பம். ரைட்? சரி உன்ற விருப்பம் சொல்லுவீனா தானே, அதுக்கு என்ன சொல்றது? ஃபைன் யுவர் விஷ், ஃபைன் யுவர் விஷ், ஃபைன் யுவர் விஷ். ரைட்? அப்படி சொல்லுவீனா. சரிதானே? அடுத்த பார்ப்போம். கோபம் இல்ல, வலிதான். I am not angry, I am hurt. I am not angry, I am hurt. I am not angry, I am hurt. இந்த லவர் சண்டைகள் அடிக்கடி வரதானே சொல்லுவேன். ஏதாவது கதைக்க வலிக்கிட்ட எனக்கு நேரம் இல்லையான்னு சொல்லுவேன். போன் எடுக்க இல்ல, எனக்கு நேரம் இல்ல, இப்படி கதைப்பினம் தானே. அந்த நேரம் அந்த குற்றஞ்சாட்டுறவர் சொல்லுவார், எப்பவும் இதே தான் சொல்றேன், எப்பவுமே இதே தான் சொல்றேன். You always say the same thing. You always say the same thing. You always say the same thing. Right? எப்பவுமே இதே தான் சொல்றேன். Right? So அடுத்த வசனத்துக்கு போவோம். என்ற உணர்வுகள் உனக்கு புரிய இல்ல. You don't understand my feelings. You don't understand my feelings. இது எப்பவுமே கதைப்பினம், எப்பவுமே இதை சொல்லுவேன். என்ன ஒருத்தர் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கல. இந்த கதை வந்து 2 பேருக்குள்ளேயும் பேரு. You don't understand my feelings. என்ற உணர்வுகளை நீ புரிஞ்சு கொள்ள இல்ல. Right? You don't understand my feelings. சரிதானே? அடுத்ததுக்கு போவோம். சரி புரிஞ்சு கொண்டேன். Okay, I understood. Okay, I understood. Okay, I understood. Okay, I understood. இதை நான் எதிர்பார்க்கல. I didn't expect this. I didn't expect this. I didn't expect this. நான் இதை எதிர்பார்க்கல. ரைட்? சண்டையில் அடிக்கடி வர வசனங்கள் இந்த வசனங்கள் என்ன, இது எல்லா சண்டையிலையும் பாரது. பட் நான் இதை இதுக்குள்ள சேர்த்திருக்கிறேன். இது கூடுதலா இந்த சண்டைக்குள்ள பாரத நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, I didn't expect this. I didn't expect this. நான் இதை எதிர்பார்க்கல. ஓகே, பேசவே மனசு வர இல்ல. I don't feel like talking. I don't feel like talking. I don't feel like talking. பேசவே மனசு வர இல்ல. இந்த வார்த்தைகளும் வாரது என்ன, இந்த வசனமும் வார ஒரு வசனம். இந்த சண்டைகளின் போது வார ஒரு வசனம். ரைட்? அடுத்தது பார்ப்போம். விடு, பேச வேண்டாம். இந்த வசனமும் அடிக்கடி வேண்டிய சண்டைகளுக்குள்ள வரும். விடு, பேச வேணாம். திரும்பவும் சண்டை வந்துடும் யோசனை இல்ல, இப்படி சொல்லி வேணும். பட் திரும்பவும் என்ன செய்யும், சண்டை வரும். சோ இதுக்கு அப்படி நாங்கள் சொல்றது லீவ் இட், டோன்ட் டாக். லீவ் இட், டோன்ட் டாக். இது மற்ற இடங்களில் நாங்கள் என்ன செய்யலாம், பேசலாம். இப்படியான வசனங்களை லீவ் இட், இதை விடுங்க என்று சொல்லுவோம் தானே. லீவ் இட், இதை விடு. ரைட்? டோன்ட் டாக், இதை பற்றி கதைக்காத. ரைட்? விடு, பேசாத, பேச வேண்டாம் என்று சொல்லுவோம் தானே. அதுதான் இந்த வசனம். லீவ் இட், டோன்ட் டாக், இதை பற்றி கதைக்காத, நிப்பாட்டு என்று சொல்லுவோம். இதுகள் எல்லாமே இந்த மீனிங்குள்ள இருக்கு. லீவ் இட், டோன்ட் டாக். உன்னுடைய பதிலுக்காக காத்திருந்தேன். I was waiting for your reply. I was waiting for your reply. உன்னுடைய பதிலுக்காக காத்திருந்தேன். I was waiting for your reply. எனது ஃபீலிங்ஸ் அலட்சியப்படுத்திட்ட. You ignore my feelings. You ignored my feelings. எனது ஃபீலிங்ஸ் நீ அலட்சியப்படுத்திட்ட. You ignored my feelings. You ignored my feelings. உண்மையா கஷ்டமா இருக்கு. It really hurts. It really hurts. It really hurts. உண்மையா கஷ்டமா இருக்கு. ரைட்? சோ அடுத்த சென்டென்ஸ். உன்னால இப்படி செய்ய முடியும் என்று நான் நினைக்கல. I didn't think you do this. I didn't think you do this. I didn't think you do this. ரைட்? அடுத்த சென்டென்ஸ். முக்கியம் இல்லைன்னு தோணுது. I feel unimportant. I feel unimportant. I feel unimportant. முக்கியம் இல்லைன்னு தோணுது. நீ முன்பு மாதிரி என்ன நினைக்கல. You don't miss me like before. You don't miss me like before. You don't miss me like before. So அடுத்த சென்டென்ஸ். உன்னோட இருந்தாலும் தனிமையாகத்தான் இருக்கு. I feel lonely even with you. I feel lonely even with you. I feel lonely even with you. உன்னோட இருந்தாலும் தனிமையாத்தான் உணர்றேன். என் நம்பிக்கையை உடைச்சிட்டு. You broke my trust. You broke my trust. You broke my trust. நான் நிறைய ஏமாந்துட்டேன். I am very disappointed. எனக்கு நிறைய ஏமாற்றமா இருக்கு. I am very disappointed. I am very disappointed. I am very disappointed. எனக்கு நிறைய ஏமாற்றமாக இருக்கு. I am very disappointed. இது நிறைய காயப்படுத்துது. This hurts a lot. This hurts a lot.
திஸ் ஹர்ட்ஸ் அ லாட். இது நிறைய காயப்படுத்துது. ரைட், முக்கியமான சென்டென்சஸ். அதோட இந்த சென்டென்சஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லவர்ஸுக்கு இடையில அல்லது கணவன் மனைவிக்கு இடையில சண்டையில் வரைக்குள்ள பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். அதுக்காக இந்த சென்டென்சஸ் பயன்படுத்தணும்ன்றதுக்காக நீங்க என்ன செய்யக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது. ஓகே தானே? பட் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக இந்த சென்டென்சஸை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நல்ல சண்டை போய்க்கல இந்த கதையும் கதைப்பினோம். எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் டூ. ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் டூ. ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் டூ. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் உனக்கு முக்கியமா? Am I important to you? Am I important to you? Am I important to you? நான் உனக்கு முக்கியமா? இந்த கதையும் அடிக்கடி ரெண்டு பேரும் மாறி மாறி கேட்கிற ஒரு சென்டென்ஸா இருக்குது. ஸோ அடுத்த சென்டென்சஸை பார்ப்போம். கொஞ்சம் பேசலாமா? Can we talk for a bit? Can we talk for a bit? Can we talk for a bit? கொஞ்சம் பேசலாமா? எல்லா இடங்கள்லையுமே இந்த சைலன்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன, அது நிறைய விஷயங்களை சாதிக்கும். இங்கேயும் அந்த சைலன்ஸால பிரச்சனை இருக்கு. உன் சைலன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. Your silence hurts a lot. Your silence hurts a lot. Your silence hurts a lot. உன் சைலன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தானே. அடிக்கடி நாங்கள் இந்த லவர்ஸ் சண்டைகளுக்குள்ள காணலாம், அல்லது கணவன் மனைவியின் சண்டைகளுக்குள்ளையும் காணலாம். நீ கிளியரா சொல்லு. பி கிளியர் வித் மீ. பி கிளியர் வித் மீ. ரைட், பி கிளியர் வித் மீ. எனக்கு கிளியரா சொல்லு, எனக்கு விளக்கமா சொல்லுன்னு சொல்றதுக்காக இதை பயன்படுத்துவினோம். பி கிளியர் வித் மீ. ரைட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸுக்கு போவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பொசசிவ்ல கதைக்கிற கதை. ரெண்டு பேருமே கதைப்பினோம். இது ஒரு சைட்ல நான் எழுதியிருக்கிறேன், பட் ரெண்டு பேருமே இந்த கதையை கதைப்பினம். ரைட். அவ கதைச்சான்னு சொன்னா அவளுக்கு ஏன் கோல் எடுத்தேன்னு கேட்பினம். ரைட். அதே நேரம் ஆண் கதைச்சாருன்னு சொன்னா அவனுக்கு ஏன் கோல் எடுத்தேன்னு சொல்லி கேட்பினம். சரிதானே? ஸோ அவளுக்கு ஏன் கோல் எடுத்த? Why did you take her call? Why did you take her call? Right? Why did you take her call? Right? அல்லது why did you take him call? Why did you take him call? சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் முக்கியமான விஷயம். என்ன, இக்னோர் பண்ணாத. இக்னோர் பண்ணாதேன்னு சொன்னா என்ன, அந்த கவனம் எடுக்காமல் விடாதேன்னு சொல்லி சொல்றது. என்ன, கவனிக்காமல் விடாதே என்று சொல்றதுக்கு தான் இப்படி சொல்றது. டோன்ட் இக்னோர் மீ. டோன்ட் இக்னோர் மீ. யாராவது ஒரு ஆள் ஒருவரில் கவனமாக இருக்கிறவர், அக்கறையோடு இருக்கிறவர், அக்கறை இல்லாமல் இருந்தாருன்னு சொன்னா கொஞ்சம் கவலையா இருக்கும். என்ன, ஸோ அந்த நேரங்களில் பயன்படுத்துகிற சென்டென்ஸ் தான் இது. டோன்ட் இக்னோர் மீ. டோன்ட் இக்னோர் மீ. ரைட். ஸோ அடுத்த சென்டென்ஸுக்கு போவோம். ஸோ இந்த சென்டென்ஸும் ஒரு முக்கியமான சென்டென்ஸ். என்ன, சம்டைம் இந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக எனக்கு டைம் கொண்டு சொல்லி கேட்பினோம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த ப்ரப்போஸ் பண்ணின பிறகு டைம் எடுக்கிறதுக்காக இந்த சென்டென்சஸை யூஸ் பண்ணினோம். ரைட். எப்படி சொல்லிவினோம்? கிவ் மீ சம் டைம். கிவ் மீ சம் டைம். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. கிவ் மீ சம் டைம். ரைட். கிவ் மீ சம் டைம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ். சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இது அந்த சின்ன சின்ன சண்டையில் நக்கலாக கதைக்கிற கதை. ஏன்னா, நீ ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணாத. சில நேரங்களில் மாறின்னு சொல்லலாம். என்ன, நீ ஹீரோயின் மாதிரி ஆக்ட் பண்ணாதேன்னு சொல்றது. ரைட். நீ ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணாத. ரைட். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஹீரோ. ரைட். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஹீரோ. டோன்ட் ஆக்ட் லைக் அ ஹீரோ. ரைட். அப்போ மாறி சொன்னீங்கன்னு சொன்னால் டோன்ட் ஆக்ட் லைக் அ ஹீரோயின். ரைட். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஹீரோயின். சரிதானே? ஸோ முக்கியமான விஷயம் என்ன. ஸோ அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ். ரைட். 30 சென்டென்ஸ் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த லாஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்ன சென்டென்ஸ்? சீன் மட்டும் போடாத. இதுவும் ரெண்டு பேரும் கதைக்கிற கதை. என்ன, சீன் மட்டும் போடாத. டோன்ட் ஜஸ்ட் லீவ் மீ ஆன் சீன். டோன்ட் ஜஸ்ட் லீவ் மீ ஆன் சீன். டோன்ட் ஜஸ்ட் லீவ் மீ ஆன் சீன். சரிதானே? இது அந்த நடிக்காத. ரைட். சீன் போடாத அண்டு கதைப்பினம் தானே. அப்படி கதைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சென்டென்ஸ். சீன் மட்டும் போடாத. டோன்ட் ஜஸ்ட் லீவ் மீ ஆன் சீன். ஓகே. மீண்டும் ஒரு புதிய காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா காணொலிக்கு லைக் பண்ணுங்க. அதோட நண்பர்களோடையும் இந்த காணொலியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. டாக் இங்கிலீஷ் பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கடா. நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ. பாய் பாய்.